இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த நோட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அங்கிள். நோட்ஸ் எடுத்தா அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அங்கிள். ஆமா ஆமா. we will start சத்யபாமா. நம்ம தொடர்ந்து நியாயாதிபதி புத்தகத்தை படிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி ஜபா நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. ஜபா ஃப்ரம் சென்னை. கேக்குதுங்களா அங்கிள்? கேக்குது. ஓகே. கிருபையில் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோடு கூட உலாவின தேவன் சுவாமி எங்கள் மத்தியிலும் நீங்கள் பிரசனராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் ஆண்டவரே பயன்படுத்தினீங்க சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் சுவாமி ஒவ்வொரு காலகட்டங்களில் அடிமைப்பட்டு கிடக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீங்கள் வழிநடத்தினீங்க, அவங்களை மீட்டு கொண்டீங்க ராஜா. மீன்பின் திட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பயன்படுத்தினீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே இந்த ஜட்ஜஸ் சுவாமி இந்த நியாயாதிபதிகள் புக்கு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் சுவாமி. ஒவ்வொரு நியாயாதிபதிகள் அவங்களுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அன்றே எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே உம்மோடு நாங்கள் பொருத்தனைகள் செய்யும் பொழுதெல்லாம் சுவாமி அதை நிறைவேற்றுவதற்கும் அன்றே அதே விதமான உறுதியோடு செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றே நாங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சுவாமி அதை உமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நியாயாதிபதிகளை போல சுவாமி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அநேக நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நீர் எங்களுக்கு தருகிற ஆண்டவரே சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே நாங்கள் உமக்காக காரியங்களை செய்வதற்கு நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக அனுகூலமான துணையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த எப்தாவை போல சுவாமி ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே உமக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் சுவாமி எங்களுக்கு உதவி செய்தலும். அன்றே இந்த சிம்சோனை போல சுவாமி நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு எங்களை அன்றை விற்று போடாதபடிக்கு அன்றை உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவங்க சுவாமி. அதிலே நாங்கள் உறுதியாய் வைராக்கியமாய் இருப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் வேறு எந்த காரியமும் ஆண்டவரே உண்மை விட எங்களுக்கு அதிகமாக டாமினேட் பண்ணாதபடி அன்றே நாங்கள் அதிகமாய் அன்பு கூறாதபடிக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படும் வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அங்கிள்கான விசேஷமாக ஜெபிக்கிறோம். அன்றே அவங்க அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியம் ஜெபிக்கிறோம். நீத்தாமே அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி நீர் அவங்களை மறைத்து நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றே உள்ள எந்த நோக்கத்தோடு சுவாமி இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றே அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாகவும் குடும்பமாகவும் எங்களுடைய குழுக்களிலும் சுவாமி இந்த வேதத்தின் புத்தகங்களை சுவாமி நாங்கள் சேர்ந்து படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் தந்து வருகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுதுமாக நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much Sister Jaba for that meaningful prayer. நான் நீங்க ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். பட் இந்த நியாயாதிபதி எடுத்தது நம்ம பாசிட்டிவா மட்டுமல்ல, இப்படி வாழக்கூடாது என்ற ஒரு காரியத்தையும் அவர்களுக்கு நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கும் மிகவும் வேதனையோடு கூட பார்க்க வேண்டிய ஒரு சில காரியங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதான் அந்த இங்கிலீஷ் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பி, அவன் மத்திய பிரதேசத்துல இருக்கான். அவன் ஒன்ஸ் இன் வைல் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணும்பொழுது இந்த சில நாட்கள் அவன் வராம இருந்தான். அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பா நீ ஜட்ஜஸ் ஜாயின் பண்ணு, நம்ம வி ஆர் லேர்னிங் சம் ஹார்ட் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ் புக்னு சொல்லி அவனுக்கு போட்டிருந்தேன். சகோதரி ஜபா ஜபித்தது போல அவங்க காலத்துல தேவன் எழுப்பி அவங்களை நல்ல மீட்பர்களாக தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றின மக்களாக காணப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் நம்ம பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்க செய்த காரியங்களிலிருந்து நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். அதனால நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் புஸ்தகமாகவே நம்ம பார்க்க முடிகிறது. இது வரைக்கும் பார்த்ததுல யோசுவா புஸ்தகத்தையும் நியாயாதிபதி புஸ்தகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம். நம்முடைய வாழ்க்கை நியாயாதிபதியின் புஸ்தகத்தை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்லாதபடிக்கு யோசுவா புஸ்தகத்தின்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பாவம், அதை தொடர்ந்து அடிமைத்தனத்துக்கு போவது,
அது அதை விட்டு அவங்க தேவனிடத்துல கெஞ்சுவது, தேவன் காப்பாற்றுவது, இது வந்து ஒரு வழக்கமாவே போய்விட்டது. பல ஆண்டுகளாகவே அது நடந்து கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக அப்படியே ஒரு கிராஃப்ல மேல போய் கீழே இறங்கி ரொம்ப டவுன் ஆகி அப்படியே அவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்க சமயத்துல தேவன் காப்பாற்றக்கூடியதாக அமையாதபடிக்கு தொடர்ந்து தேவனுடைய சார்ந்திருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பமாகவும் இயக்கமாகவும் ஆர்கனைசேஷனா சர்ச்சாவும் நம்ம இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனம் இஸ்ரவேலர் என்ற சத்தியத்தோடு நம்ம இந்த நியாயாதிபதி புத்தகத்தை படித்து வருகிறோம் என்பதை அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிப்பை அவங்க நினைக்காதபடிக்கு அவங்களோட அழுதாங்க, நம்ம பார்த்தோம் 2ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்துல. ஆனாலும் தேவனுடைய ஜனமாக அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு தேவனுக்காக நிலைத்திருந்ததாக நம்ம படிக்க முடியல. இட் கேன் ஹேப்பன் டு எனி குரூப் ஃபார் தட் மேட்டர். எந்த ஒரு ஐக்கியமா இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடும் என்பதை நம்ம இந்த புத்தகத்துல இருந்து அறிந்து கொள்கிறோம். தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பினார் என்று நம்ம நேற்று பார்த்தோம். அதோடு கூட தெபோராவுடைய அந்த அருமையான ஒரு பாடல் இந்த புத்தகத்தில் இருந்தது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பெண்களின் பங்கு இந்த பெரிய செய்தியில, நியாயாதிபதிகளுடைய செய்தியில பெண்களின் பங்கை நம்ம பார்க்க முடிகிறது. அது வந்து நம்ம கண்டிப்பாகவே யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதோடு கூட ஒரு பலவீனமா அல்லது பயந்து போயிருக்கக்கூடிய நபர்களையும் தேவன் பலமையான முறையில் உபயோகிக்க முடியும் என்பதை நம்ம கிதியோனுடைய சத்தியத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். நேற்று முடிக்கும் பொழுது கிதியோனுடைய அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக இல்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அதை நம்ம முடித்தோம். இன்னைக்கு அதனுடைய அந்த முடிவிலிருந்து தான் நம்ம துவங்க வேண்டியிருக்கிறது. அபிமெலேக் அவன் கிதியோனுடைய பிள்ளைகளில 71வது பிள்ளையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதை குறித்து நம்ம படிக்க போறோம். அவர் வந்து நான் ராஜாவா இருக்கணும் சொல்லிட்டு அவனாவே தெரிந்து கொண்ட அவங்க தகப்பனை போல நானும் பெரிய ஆளாக வேண்டும் என்று விரும்பினவன். இன்னைக்கு வேர்ல்ட்ல சர்ச்சஸ்ல இது ரொம்ப பார்க்கிறோம். செல்ஃப் மேட் கிங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறதையும் அவங்களுடைய அழிவு வந்து பரிதாபம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எப்தா குறித்து நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட குடும்ப சூழ்நிலைன்னு பார்க்கும் பொழுது அபிமெலேக் சூழ்நிலை போலதான் எப்தாவுடைய காணப்பட்டாலும் கூட, ஆனா அவர் தேவன் மேல வைத்த விசுவாசத்தையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளுடைய தலைவர்கள் பெயர்ல எப்தாவுடைய பெயர் இருக்குது. அபிமெலேக் வந்து he was not a judge. அவன் ஒரு நியாயாதிபதியாக குறிப்பிடப்படவில்லை. அதை நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம். அந்த 7 சைக்கிளிக்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க, 6 சைக்கிளிக்னு சொல்லுவாங்க. இந்த 6 சைக்கிளிக்ல கிடியனுக்கு பிறகு அபிமெலேக் கொஞ்ச நாள் இருந்திருக்கு நம்ம பார்க்கலாம். பட் he is not known as a judge. அப்படியாக நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்தாவுடைய செய்தி நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் அநேக காரியங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சாம்சன், கண்டிப்பாகவே we have to call him as a Samson the Great. அப்படிப்பட்ட ஒரு பலசாலியாகிய ஒரு அன்யூஷுவல் பவர் அவன்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவனுடைய வீழ்ச்சியும் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவ ஒரே ஒரு நியாயாதிபதி மட்டும்தான் தன்னுடைய பகைஞர்களோடு அவனும் செத்து போனதை நம்ம பார்க்கலாம். மற்றவங்களாம் வெற்றி சிறந்து அமைதியை கொஞ்ச நாள் கொடுத்துட்டு போனதாக, பல வருஷங்கள் கொடுத்துட்டு போனதை நம்ம பார்க்கலாம். சாம்சன் மட்டும் பரிதாபமான மரணம், அதோடு கூட தன்னுடைய பகைஞர்களோடு கூட அவனும் மறித்து போனதாக நம்ம பார்க்க போகிறோம். இது 3 பேர் மட்டுமில்லாதபடிக்கு மற்ற ஜட்ஜஸை வந்து இந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். குறிப்பாக 10ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 நியாயாதிபதிகளுடைய காலத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. சில வசனங்கள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். 2 வசனம் இருக்கும், அது 3 வசனம் இருக்கும், அப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 12ஆம் அதிகாரத்திலையும் எப்தாவுடைய காலத்துக்கு பின்பாக
சாம்சனுடைய காலத்துக்கு முன்பாக 3 நியாயாதிபதிகளுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அந்த 5 பேரை குறித்து நம்ம இன்னைக்கு ஒன்றும் பார்க்கவில்லை. அபிமெலேக், யப்தா, சாம்சன், இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு மாலை வேளையில நம்ம தேவனுடைய வார்த்தைய கேட்க போகிறோம், படிக்க போகிறோம். இந்த பேசேஜ் தம்பி ஜீவா வெள்ளூர்ல இருக்காங்க. அவங்க MBA முடிச்சுட்டு இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாவுடைய ரீடிங் நம்ம இப்போ கேட்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவருடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடனே இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்ரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருத்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இதோ ஸ்ரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆமென். Thank you so much, Jiva, for that lovely reading. In fact, இந்த PPT-ல ஒரு சில பேஸ் ப்ரிப்பேர் பண்ணது ஜீவா தான். I really thank him. இப்போ ராணிப்பேட்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நியாயாதி 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போகிறோம். இந்த அபிமெலேக் யார் என்பதை முதலாவதாக நாம் பார்க்கலாம். இந்த கிதியோனுடைய குமாரன் அபிமெலேக் சீகாமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சத்தான அனைவரையும் நோக்கி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதுக்கு முந்தின இருக்கிற பகுதி நம்ம பார்க்கும் பொழுது கிதியோனுடைய பெயர் தான் எரபாகலின் என்ற ஒரு மறு பெயரும் உண்டு. ஸோ அதனால இந்த 9th verseல துவக்கத்துல பார்க்கிற நேம் வந்து கிதியோனுடைய பெயர் தான். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகாலை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்துக்கு தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் வந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகேல் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த வருத்தமான காரியம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவனுக்கு 70 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த அபிமெலேக் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய 70 பேர்
உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகமில் இருக்கிற சகல பெரிய மனுஷர்களின் காதுகளுக்கும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். சோ இது என்னன்னா, அபிமலேக்கு வந்து அநேக மனைவிகள் இருந்தாங்க, 70 குமார்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதோடு கூட சீகாமில் இருந்த, அதுக்கு முந்தின அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 31 வசனத்துல, சீகேமில் இருந்து அவனுடைய மறுமனையாட்டாலும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான், அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். சோ அந்த பெண்மணி ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் போய், இவன் அபிமலேக்கு போய், அந்த 70 பேர் சேர்ந்து செய்வது உங்களுக்கு நல்லதா அல்லது நான் மட்டும் இருப்பது நல்லதான்னு சொல்லிட்டு கேட்கிறான். தட் இஸ் a major question. இன்னைக்கு ஷேர் லீடர்ஷிப் எல்லாம் சேர்ந்து செய்யணும், அந்த மாதிரி சில காரியங்கள் இல்லை. பாலிடிக்ஸ்லயும் சரி, அதே மாதிரி சர்ச்சஸ்லயும் சரி, நான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் சேர்ந்து செய்வது கிடையாது. இந்த ஒரு டெமோக்ராட்டிக்கா செய்யணும்னு சொல்ற காரியத்தை கேட்காதபடிக்கு சிங்கிள் ஹேண்டடா நான் செய்யணும்னு சொல்ற எண்ணம் வந்து, நான் ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் நான் சொல்லல, நிறைய பேர்ட்ட நம்ம பார்க்கலாம். உலக சரித்திரத்துல இருந்தது. நான் மற்ற மக்களே வேண்டாம், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ வில் பி த என்னது ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் வில் பி த லீடர் சொல்லக்கூடிய தன்மை இன்னைக்கு இந்தியாவிலையும் சரி, உலக நாடுகளிலும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஊழியங்களிலும் அது இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் கவலையா இருக்கிறது. ஒரு சில சபைகளிலும் அப்படிதான் இருக்குது. ஒரே பர்சன் தான், he has to decide. அந்த 70 பேர்ல வேண்டாம், ஒருத்தர் போதும். So that's the way he told. சொல்லிவிட்டு அவனோடு சேர்ந்து 4ஆம் வசனத்துல, அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமலேக்கு வீணரும் பொறுக்கிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். கிதியோன் அவங்க கோயிலுக்காக சொல்லி சேர்த்து வச்சிருந்த காரியங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க 70 வெள்ளிக்காசு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சே வீணரான மனிதரோடு சேர்ந்து அவன் வாழ்ந்ததாக காரியங்களை செய்துதான் நம்ம பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 70 பேரையும் வெட்டி கொண்டு போட்டுறாங்க. இது பயங்கரமான கொடூரமான ஒரு காரியம். இன்னைக்கும் சரித்திரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். தான் ராஜாவாகணும்னா, நான் வந்து ஆளுகை செய்யணும்னு சொன்னா மற்றவங்களாம் இருக்கக்கூடாது. எய்தர் அவங்கள பிசிக்கலா கொண்டு போட்டுறாங்க, அல்லது அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் சொல்லிட்டு அவங்க அவ்வளவுதான் மோசம், ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க, அல்லது அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படுத்தி பேசி அவங்கள விரட்டி விடணுமோ விரட்டி விட்டுருவாங்க. அந்த இடத்துல இருக்க விட மாட்டிக்கு செஞ்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பவர், எனக்கு பவர் வேணும்னு சொல்றதுக்காகன்னு சொல்லிட்டு தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கால சூழ்நிலையில இந்த 7ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி. யோதாம் அவன் வந்து அந்த 70 பேர்ல ஒருத்தன், அவன் மட்டும் தப்பிச்சிருக்கான். யாரு? கிதியோனுடைய மகன். அவனை குறித்து நம்ம பிறகு ரொம்ப படிக்கல, பட் இந்த ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரிய நான் வாசிக்கிறேன். அது அந்த யோதாம் என்பது வந்து அந்த 70 பேர்ல ஒரு பையன். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் போய் கெர்சிமின் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே. சீகேமின் மனுஷர்னா இந்த அபிமெலேக்கினுடைய அம்மாவுடைய வழியில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், அவங்கதான் எல்லாம் சேர்ந்து அபிமெலேக்க வந்து கிதியோனுடைய சக்சஸரா கொண்டாடுறாங்க. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திப்பரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நட்கனையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது.
அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும், என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலில் வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பச்சைக்க கடவுது என்றது. இத வந்து ஒரு பேரபிள் மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு டிராமாட்டிக்கா யோதாம் சொல்லிட்டான். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அந்த கிதியோனுடைய பையன் போய் சொன்னது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஹவு ட்ரூ இட் இஸ். இதுல இருந்து 2-3 காரியங்கள் பார்க்கலாம். இந்த நாட்களிலும் கேதுரு மரங்கள் அல்லது ஒலிவ மரம், திராட்சை செடி, இவங்கெல்லாம் லீடர்ஷிப் கொடுக்காதபடிக்கு நாங்க எங்களுடைய காரியத்துல தெளிவா இருக்கிறோம், அதனால நாங்க வரலன்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பா முட்செடி தான் முன்னால வரும். எல்லாத்தையும் போய் தேடிக்கிட்டே இருக்கோம், லீடர்ஷிப் தேடிக்கிட்டே இருக்கிறோம். செய்ய வேண்டியவங்க வந்து பொறுப்பெடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா முட்செடி போல இருக்க மக்கள் பொறுப்பெடுத்து தீய எரிக்க விட்டுருவாங்கன்னு சொல்றது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எச்சரிப்பின் சத்தம். We have to be very careful. It is true. நீங்க வந்து இனிப்பா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசிரமா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு சில இடங்களில தேவன் நீங்க பொறுப்படுத்தி காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு விரும்பினார்னா கண்டிப்பா you should not say no to that. எனக்கு வேண்டாப்பா, நான் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா போதும், அதுவே எனக்கு போதும், நான் வந்து லீடர்ஷிப்ல வரலன்னு சொல்லி சொல்லக்கூடாது. 2வது காரியம், ஒருவேளை முட்செடியை போல ஒண்ணுமே இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில தேவன் நமக்கு பொறுப்பை கொடுப்பாரானால், இவனை மாதிரி இந்த அபிமெலேக்க போல நம்ம முன்னால வந்து மற்றவங்களை காலை வாரி விட்டு, மற்றவங்களை கொலை செஞ்சு, மற்றவங்க மேல தீயை எரிச்சு விட்டுட்டு நம்ம தலைவரா மாறணும்னு சொல்றது வந்து மிக பரிதாபமான ஒரு காரணம். இன்னைக்கு அதுதான் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்க நம்ம பார்க்கலாம். மிக வருத்தமான ஒரு காரியம். மற்றவங்களை கொன்னு போட்டுட்டு, மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் ஆளுகை செய்யணும், நான் மட்டும்தான் இருப்பேன். நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே வீணர்களா இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு வாழக்கூடியது. அதனாலதான் யோதாம் சொல்றான், இந்த முட்செடியானது தலைவனா மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்பது வந்து மிகுந்த ஒரு கொஸ்டினபிளாக, அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் சொல்லி பல இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 16ஆம் வசனம், என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக் உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையா இருக்குமானால் சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செய்திய அந்த யோதாம் கொடுத்துறத நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப கிளியரா சொல்றான், யூ கன்சிடர் ஹிம் ஆஸ் யுவர் ரிலேட்டிவ். நம்மளால சொன்னேன், இந்த அபிமெலேக்கினுடைய தாயின் வம்சத்தாரை சேர்ந்தவங்க தான் சீகோமியர். அவங்க நம்மளுடைய பையன் சொல்லி யோசிச்சு. இன்னைக்கு அதுதான் இன்னொரு பரிதாபமான ஒரு காரியம். இந்த லீடர்ஷிப்ல வந்து நம்முடைய பையன் சொல்லிட்டு எங்க நம்ம யோசிக்கிறோமோ டேஞ்சர் தான். அது இட் குட் பி அ ரிலிஜன், இட் குட் பி அ லாங்குவேஜ், இட் குட் பி அவர் காஸ்ட், இட் குட் பி அவர் கிளான், இட் குட் பி அவர் டினாமினேஷன், எனிதிங். அவனா அவளா நம்ம பிள்ளை சொல்லிட்டு அந்த நம்மன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல அப்படி நடந்து கொண்டிருக்கிறது, சபையில நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்களும் நடக்கக்கூடாது. கண்டிப்பா ஆவிக்குரிய தன்மை பெற்றிருக்கிற ஊழியங்களிலும் நடக்கக்கூடாது. நம்ம பையன், அதனால அவன் என்னவும் செய்யட்டும், யாரெல்லாம் தள்ளி விட்டோம், அப்படின்னா இவன் நம்ம தலைவனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றது வந்து கண்டிப்பாகவே ஒரு பரிதாபமான காரியம். அது வந்து கிதியோனுக்கு விரோதமாக அவங்க செய்த ஒரு மடத்தனமான, முட்டாள்தனமான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுல ஃபுல்லாவே அவன் எவ்வளவு துரோகம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம்.
அதன் பின்பு இதே மக்கள் சீஹா மக்களே 3 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய லீடர்ஷிப்பை ஒத்துக்கிற முடியல. இட் வில் ஹேப்பன், கண்டிப்பா இட் வில் ஹேப்பன். அது ஹிட்லரா இருக்கலாம் அல்ல யாரா இருக்கலாம். ஒருவேளை எல்லாரும் பயந்து போய் அப்படியே சாமின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி வணங்கிட்டு இருப்பாங்க. பட் டைம் வில் கம். இன்னைக்கு பல தேசங்களிலே அது நடந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா காலம் வரும், மக்கள் எழும்பி நின்று அந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்து போனதாக நம்ம பார்க்கலாம். அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்ததாக நம்ம பார்க்கலாம். 53 வசனத்துக்கு பிறகு வாசிக்கிறேன். அவற்றென்றது அபிமெலேக்குக்கு அந்த துருகம் பட்டு வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருகத்தின் கதவை சுட்டெடுத்து போடும்படிக்கு அதன் கிட்டே சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் மேல் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. 53 வசனம். உடனே அவன் தன் சாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொண்டாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொண்டு போடு என்று அவனோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான், அவன் செத்து போனான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அவன் உயிரோடு இருக்கிறதுக்காக அல்ல, சாகும் பொழுது செத்த பிறகுதான், அவ்வளவுதானே, ஒண்ணுமே கிடையாது. அவன் ஒரு லேடி மூலமா செத்தான்னு, ஒரு வேலைக்காரன் மூலமா செத்தான்னு. பட் அவருக்கு அதுலயும் ஒரு பிரஸ்டீஜ், ஒரு லேடி வந்து எனக்கு கொண்டு போட்டான்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது வேதனையோடு படிக்கிறோம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமா இருக்கிறது சொல்லிட்டு. அதனால ஒரு லேடி கொண்டு போட்டானோ அல்லது ஒரு வேலைக்காரன் கொண்டு போட்டானோ அது முக்கியம் கிடையாது, எப்படி பரிதாபமா செத்து போனா என்பதுதான் மிக முக்கியமான காரியமா நம்ம பார்க்கிறோம். அபிமெலேக் செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்ட பொழுது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக் தன்னுடைய 70 சகோதரர்களை கொலை செய்ததனால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். God is just. தேவன் நீதியுள்ள தேவன், எல்லாத்தையும் பார்க்கிறார். 70 பேரை கொண்டு போட்டுட்டு நீ தலைவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அதை பொறுத்து கொண்டிருப்பார்? தேவன் அவன் மேல் அதை திரும்ப செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். சீஹாம் மனுஷர் செய்த எல்லா பொல்லப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. அதை நம்ம வாசிச்சோம். யோதாம் நீங்க அவனை தெரிந்து கொண்டிருக்கீங்க, தலைவர் தெரிந்து கொண்டிருக்கீங்க, அது உங்களுக்கு நலமா இருந்துச்சுன்னா சரிதான். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சாபத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு யோதாம் சொல்லியிருந்தான். அந்த சாபம் எல்லாம் அவர்கள் மேல வந்ததாக நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலத்திலும் நம்ம ஒருவேளை அபிமெலேக்கு போல நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அபிமெலேக்கு போல அநேகர் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எழும்பி கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கி அவங்களை சந்தியும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். அபிமெலேக் போல இருக்கிற ஒரு சில மக்கள் எழும்பி தேவனுடைய மக்களுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொன்னது போல 34ஆம் சங்கீதம் ஒரு அருமையான ஒரு சங்கீதம். அதனுடைய பின்பகுதியில சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அவங்க விக்கட் பீப்புள கூட, இந்த அநியாயமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், துன்மார்க்களை கூட அழித்து போடுமா. That's what exactly will happen. நீதிமான்களை மட்டும் தாக்காது, நீதிமான்களை தாக்காதபடிக்கு கண்டிப்பாகவே துன்மார்க்கருக்கும் அது பரிதாபமான ஒரு காரியமாக முடிவா வரும் என்பதை சங்கீதக்காரன் சொல்றாரு. அது எவ்வளவு உண்மை? 34:21 வசனம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். நீதிமான பகைச்சு நீதிமான்களை துன்பப்படுத்துவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அவங்க எல்லாமே குற்றவாளிகளாவார்கள். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் நம்பும் பொழுது, பைபிள் இஸ் ட்ரூத். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், தேவன் நீதி செய்யக்கூடியவர், உண்மை உள்ளவர், அவர் நம்மளை காண்கிற தேவன். நம்ம தேவனுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்து தீமையான வாழ்க்கை செய்யும் பொழுது கண்டிப்பா அது நீதிமான்களை மட்டும் தாக்காது, துன்மார்க்கரையும் கொலை செய்து போடும் அறிந்திருக்கிறோம். எனவே we have to be very very careful. அதை தொடர்ந்து யெப்தாவை பற்றி நம்ம படிக்கிறோம்.
இந்த அபிமெலேக்கினுடைய காரியங்களுக்கு பிறகாக பரிசுத்த வேதாகமத்துல எப்தாவுடைய காரியங்கள் வருகிறது நம்ம பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு பின்பாக 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அபிமெலேக்குக்கு பின்பு இந்த சில நியாயாதிபதிகள் வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு குறித்து நம்ம ரொம்ப அதிகமா வாசிக்கல. அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதாகமத்துல நல்ல காரியங்களை மட்டும் காண்பித்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்னு சொல்லி காண்பிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. அது வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். அப்படி செஞ்சிருந்தாருன்னா தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் காண்பிச்சு அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் விட்டுருக்கலாம். அதெல்லாம் காட்டாதபடிக்கு ஒன்லி அவனுடைய நல்ல காரியத்தை மட்டும் செய்து முடிச்சிருந்துக்கலாம். இல்லை, there are many years. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் நாட் ஹேப்பன் ஜஸ்ட் ஒன் டே. ஏதோ டக் 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 நடந்து போன காரியம் கிடையாது. பல ஆண்டுகளாக நடந்த காரியத்துல செலக்ட் பண்ணி போடப்பட்டதுல மோசமான காரியங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அசுத்தமாய் வாழ்ந்த மக்களுடைய காரியங்களையும் போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அபிமெலேக்கு பின்பாக இந்த 7ஆம் வசனத்துக்கு பின்பாக 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு பின்பாக எப்தாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விட்டு போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியன் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். பெலிஸ்தியரும் அம்மோன் புத்திரரும் அவங்களை நெருக்கினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகாலை சேவித்தோம். இது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய வசனம் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல. அதுதான் நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம பார்க்கிறோம். காட்லி சாரோ அண்ட் வேர்ல்ட்லி சாரோ. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய தன்மை. அது வந்து ஒரு மிக வருத்தமான ஒரு காரியம். இதை டக்குன்னு 10ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ரொம்ப மனம் கசந்து அழுதுருக்காங்க. அவங்க ரொம்ப பாவத்தை அறிக்கையிட்டு இருக்காங்க. உமக்கு விரோதமா நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகாலை சேவித்தோம் என்றார்கள். பவுல் கொரிந்தியருக்கு போல அதான் எச்சரித்து சொல்லுகிறார். இன்னைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குறைவுள்ளவள் என்று அறிக்கை செய்வது நல்லதுதான். ஆனா அது உண்மையான ஒரு மனம் திரும்புதா இருக்கிறதா, அது சும்மா அந்த நேரத்துல ஒரு வருத்தமான ஒரு காரியம். நமக்கு தெரியும் இந்த பாவம் செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருக்காரு, நம்ம கஷ்டப்படுறோம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். சரி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்களை நான் ரட்சிக்கலையான்னு சொல்லி கேட்டிருந்து, அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். God is also bargaining with them, arguing with them. நான் இனிமேல் உங்களை நானே ரட்சிக்க மாட்டேன் என்று சொல்ற மாதிரி சொல்லுகிறார். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்கிறார். நீங்க வந்து மற்ற அநேக தேவர்கள் நீங்க வளர்ந்து கொண்டிருக்கீங்கல்ல, அவங்க வந்து உங்களை காப்பாற்றட்டும், நீங்க என்ன வந்து நீங்க என்கிட்ட வர வேண்டாம் என்றதாக ஆண்டவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நீங்க மனம் திரும்பணும் சொல்லிட்டு ஆண்டவரே எங்களை மன்னின்னு சொல்லி கேட்க வர்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு தான் நிறைய தேவர்களை வச்சுட்டு இருக்கீங்களே, அவங்கள்ட்ட போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரோட சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்காதபடிக்கு மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு கஷ்டப்படுகிற நேரத்துல ஆண்டவரே என்னை காப்பாத்து நம்ம சொல்லுவோமானால், நீ உன் பணத்தையும் உன்னுடைய பதவியும் மற்ற மக்களுடைய தயவை நீ பார்த்து கொண்டிருந்தல்ல, அங்கே போய் பார்த்துக்கன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில தான் எப்தா எழும்பினதாக நமக்கு பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல, எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் பரஸ்திரியின் குமாரன், கிலியாத் அவனை பெற்றான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
இந்த அபிமெலேக்கை போலதான் இவனுடைய பேர்த்தும் இட்ஸ் சம்திங் நாட் அ வெரி குட் ஒன். அந்த கிதியோனுடைய 70 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்றதுக்கும் அபிமெலேக் இருந்தான்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அதே போல கிளையாத் என்பவனுக்கு மற்ற குமாரர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த எப்தாவுனுடைய பிறப்பு வந்து ஒரு பரிதாபமான ஒரு பிறப்பு. அது அவன் செஞ்ச மிஸ்டேக் இல்லை, ஆனா அவனுடைய பின்னணியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. கீலேயாத்தின் மனைவி அவனுக்கு குமாரர்களை பெற்றால், அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவரான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அந்த 70 பேருக்கும் அபிமெலேக்குக்கும் இருக்கிற தொடர்பு போலதான் இங்க இருக்கிற பையன்களுக்கும் எப்தாவுக்கும் உள்ளத ஒரு கம்பேர் பண்ணி வேதம் குறிப்பிடுகிறது. ஆனா இங்க எப்தா அவங்களை கொன்னுட்டு ராஜாவாகணும்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அது நம்ம நல்லா கவனிக்கணும். அபிமெலேக் அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதை உபயோகித்து கொண்டு அதன் மூலமாக தான் தலைவனாகலாம், தன்னுடைய தகப்பன் கிதியோனை போல மாறிடலான்னு சொல்லிட்டு அவன் போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அபிமெலேக் போல இவன் செய்ததாக நம்ம வாசிக்கல. அப்பொழுது எப்தா தன் குமாரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போவார்கள். There were people, ரவுடிஸ் மாதிரி இருந்த ஒரு கும்பலான ஒரு கூட்டம் அங்க இருந்ததா நாம் பார்க்கலாம். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணுவதற்காக கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து வரவழைத்த போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணும்படி நீ வந்து உதவி செய்யணும்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், நீங்க வந்து என்ன விரட்டி தள்ளினீங்களே. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அவங்க சொல்றாங்க, நீ எங்களோட கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளை அவர்கள் எல்லார் அனைவர் மேலும் தலைவனா இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். 9ஆம் வசனம், அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்கள் என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனா வைப்பீர்களா என்று கீலேயாத் மூப்பத்தை கேட்டான். உடனே அதே போல அவங்க சரின்னு சொல்றாங்க. தேவனுடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ டெஃபினட்டா he was not like அபிமெலேக். கண்டிப்பாவே தேவனுடைய சாயலில் தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவனாக அவன் முன்னாலே போய் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினான்னு சொல்லிட்டு சாஸ்திரத்திலே வாசிக்கிறோம். அதனால நான் மென்ஷன் பண்ணிக்கிறது போல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பெயர் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் பெயர் பட்டியல். கிதியோன், சாம்சனுடைய பெயர் போட்டிருக்கிறதுல எப்தாவுடைய பெயரும் கண்டிப்பாக அங்க இருக்கிறது. அதனால he was a judge, not அபிமெலேக். அது மட்டுமல்ல, 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இப்படியா நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார், அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்போவுக்கு வந்து அங்கேயிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அவனை தேவன் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். So with God's power he got victory. அதுல இருந்து ஒரு சில சத்தியங்கள் கண்டிப்பா நாம் பார்க்கணும். முதலாவது காரியம், opposition will one day give a way for opportunity. நமக்கு எப்போ வந்து நம்மளை தள்ளி விடுறாங்களோ, நீ வேண்டாம் சொல்லிட்டு துரத்தி விடுறாங்களோ, அதை வந்து நமக்கு வேதனையா எடுக்கணும் அவசியமே கிடையாது. அது எங்கே இருந்தாலும் சரி, அது லீடர்ஷிப்பா இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமா இருக்கிற காரியங்களா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்ம படிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். அப்போசிஷன் கம்ஸ் and then we are very upset. காரணம் ஒரு சில ரீசன்ல சொல்றாங்க, உன்னுடைய பின்னணியம் அப்படி, நீ உன்னுடைய படிப்பு இப்படி, இது அதுன்னு சொல்லிட்டு உன்னை நம்மளை தள்ளி விடுறாங்க. ஆனா லேட்டர் எப்தாவுடைய லைஃப் நடந்தது போலவே that could be a great opportunity. அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு, நீங்க எனக்கு தலைவனாரு, நீ வந்து எங்களை வழி நடத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். எப்பொழுது முடியும்?
ஆண்டவர் நம்ம மேல இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது அப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இரண்டாவது காரியம், இந்த பேசேஜ் நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, எப்தா ஆண்டவரத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நானு முன்னாலே போகும் பொழுது அதை நம்ம வாசிச்சிடலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். ஆனா அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, 30ஆம் வசனம், தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தன பலியாக செலுத்துவேன் என்றான். இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுலதான் நம்ம டைட்டில் கொடுத்திருக்கிறபடி எப்தா ஒரு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாக, ஒரு நியாயாதிபதியாக காரியங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை செய்தது சரியான்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா ஒரு ஆடா வீட்டுல இருந்து வரப்போகுது, பீப்புள் தான் வரப்போறாங்க. சோ ஐ டோன்ட் நோ ஏன் எப்தா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு சொன்னான்னு தெரியல. பாருங்களேன், நான் திரும்ப வாசிக்கிறேன். 31ஆம் வசனத்துல, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். ஒரு ஆடு மாடு வழியே வந்துருச்சுன்னா நேச்சுரல், அதை பலிபடத்தை கட்டி அதை ஒரு சர்வாங்க தகன பலியாக செலுத்திருக்க கூடும். சரி, ஆண்டவர் அதை வச்சுதான் அவனுக்கு விடுதலை கொடுத்தாருன்னா கண்டிப்பா இருக்க சான்ஸே கிடையாது. இது மாதிரி ஒரு ஏற்படுத்தினால சான்ஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி சர்வாங்க தகன பலிய செலுத்தக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குமானால் அப்படி செலுத்தினா ஒரு நரபலிய நம்முடைய ஆண்டவர் விரும்பினதாக காணப்படும். We have to be very very careful. இந்த கொஸ்டின் இப்ப நிறைய பேர் கேட்கறத நம்ம பார்க்க முடிகிறது. தன்னுடைய மகளை அவன் என்ன செஞ்சிருப்பான் சொல்லி பேசக்கூடிய ஒரு காரியம். ஈவன் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல கூட ரோஸ்லின் அக்கா போட்டிருந்தாங்க. That's a very important question we have to ask. நம்முடைய ஆண்டவர் நரபலிய விரும்புகிறாரா? Not at all. ஈவன் ஆபிரகாம ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் நரபலி விரும்பக்கூடியவர் அல்லன்னு சொல்லிட்டு, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு கொடுத்தது ஒரு பெரிய மகத்தான அன்பு நம்ம பார்க்கலாம். ஆனா அதற்காக நரபலிய விரும்பக்கூடிய தேவன் என்பது நம்ம கண்டிப்பா யோசிக்கவே கூடாது. சோ அப்படி இருக்குமானால் 34ஆம் வசனத்துல, எப்தா மிஸ்பாவில் இருக்க தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. She was a one and only daughter. It is so challenging, so powerful, right? But he took a stand. சகோதரி ஜெபம் பண்ணும் பொழுது அதை மென்ஷன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸஸை எங்களுக்கு பண்ணுவதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே ஆமன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஜெபத்துக்கு. எப்தா போல நம்ம தீர்மானிக்கும் பொழுது அதை நம்ம செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் எப்தாவை போல இப்படி ஜெபிப்பது, இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது சரியா என்பது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. We don't need to be in a hurry to do like that. ஆண்டவரே, நீ இதை செஞ்சனா நான் அதை செஞ்சிருவேன் சொல்லக்கூடிய காரியம். இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் அது மாதிரி பண்றது ரொம்ப காமனா நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படி எனக்கு செஞ்சுட்டேன்னா நாங்க கண்டிப்பா அதை செய்வோம் சொல்லக்கூடியது. பிரசங்கி புஸ்தகத்துல நம்ம படிச்சோம், நீ எந்த ஒரு பொருத்தனை பண்ணாலும் சரி கவனமா இரு, அது நீ பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது சொல்லிட்டு சாலமோன் ராஜா பிரசங்கியில குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி நீ பொருத்தனை பண்ணிச்சேன்னா அது கண்டிப்பா நான் செய்யணும் என்பதை நம்ம வேதத்துல இருந்து படிக்கிறோம். எனவே அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது எப்தா செஞ்சது போலவே தன்னுடைய பொருத்தனை பண்ணி கொண்டாள். 35ஆம் வசனத்துல, அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே,
என்னை மிகவும் மன வடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. எப்தா பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ், அவளை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, he didn't kill her. அவ ஒரு சில நாட்கள் கேட்கிறா, அதன் பின்பு சரின்னு சொல்லிட்டு அதை பின்பாக தேவனுக்கென்று தன்னை அவளை முழுதுமோ சர்வாங்க தகன பலியாக கொடுத்து விட்டாள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு பின்பு நம்ம பார்க்கும் பொழுது 2 மாதம் முடிந்த பின்பு 39 வசனம், 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தினின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் 4 நாள் கீலேயத்தில் உள்ள எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. ஒண்ணு அழுவதாக அல்லது அவளை குறித்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய she was remembering them என்று நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், it was not that she was killed, but she was committed to God. அதாவது ஆண்டவருக்காக சொல்லி பரிபூர்ணமா விட்டுட்டா. அவளை திருமணம் பண்ணவோ அல்லது திருமணமாகி ஒரு குடும்பஸ்திரியாக அவள் இல்லாதபடிக்கு போய்விட்டாள் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அல்லது எப்தாவுக்கு தன்னுடைய வம்சம் அதோடு முடிந்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம். அவனோடு கூட அதோடு அவனுடைய வம்சம் முடிந்து விட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இது எப்தா செய்த மகத்தான வெற்றி. அவன் செய்த அந்த தேவனுக்கு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்ததுல முழுதுமா நிறைவேற்றி முடித்தான் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில பார்க்கும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். கிதியோனை போலவே இவனுக்கும் இதே பிரச்சனை வருகிறது. நீ எங்களை உன்னோடு கூட வரும்படி அழைத்து போகாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். இதே மாதிரிதான் கிதியோனுக்கும் சொல்றாங்க. ஆனா அங்க கிதியோன் ரொம்ப கவனமா பேசுகிறார், பொறுமையா பேசுகிறார் நம்ம பார்க்கலாம். அதன் நிமித்தமாக அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வராதபடிக்கு போனது. ஆனா இங்க என்னாச்சுன்னா, இவன் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறான். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை, நான் என் ஜீவனை கையில் பிடித்துக் கொண்டு அவளுக்கு விரோதமாய் போனேன், கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார் சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல, பின்பு எப்தா கீலேயோத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமோடு கூட யுத்தம் பண்ணினான். பிரதர்ஸ்குள்ளேயே ஒரு தகராறு பண்ணி எப்ராயிம் மக்கள் இவனை கேள்வி கேட்டாங்க. ஆனா இவனுடைய பதில் கோபமா இருந்தது மட்டுமல்ல, இவன் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அவங்களோட சண்டை போட்டான்னு சொல்லி பாக்குறோம். 42,000 பேர் மரித்து போயிருக்காங்க. என்ன பரிதாபமான ஒரு காரியம். எப்தாவுடைய அந்த ஞானமா பேசாதபடிக்கு பொறுமையா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கும் நம்முடைய தலைவர்களுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே இதெல்லாம் எப்தாவுடைய பாசிட்டிவான காரியங்கள் மட்டுமல்ல, நெகட்டிவா இருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். Before we go into ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சாம்சன் த கிரேட், சாம்சனை குறித்து பார்க்கறதுக்கு முன்பாக இந்த பாயிண்ட் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். The role of fathers in the family. இஸ்ரவேல் ஜனத்துல அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால கவனிக்க வேணும். ஃபாதர்ஸ் ரோல் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கணும். மேல் டாமினேட்டட் கல்ச்சரை குறித்து நான் பேச விரும்பல. பட் காட்ஸ் பிளான்ல fathers have a role to play. அதை நம்ம கான்ஸ்டன்டா மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் தகப்பன். ஒரு சிலர் இனிமேல் நீங்க தகப்பனாக போறீங்க. You have a role to play. It's not that நம்ம டாமினேட் பண்ணி நான் தாண்டா குடும்பத்துக்கு தலைவன் சொல்லக்கூடிய காரியம் இல்லை. அதை குறித்து நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். வழக்கமே சொல்றது, நான் தான் குடும்பத்துக்கு தலைவன் சொன்னேன்னா உன்னுடைய மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் குடும்பத்திற்கு கழுத்துன்னு சொல்லுவாங்க. கழுத்தினுடைய பெர்மிஷன் ஆனபடிக்கு தலை ஆடவே ஆடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்குது. குடும்ப தலைவன் சொல்லிட்டு கணவன் இருப்பாரு, ஆனா குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது கழுத்தா இருக்கும். That's not the way. But at the same time, பைபிளை பார்க்கும் பொழுது தேவன் புருஷன்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்பதை பவுல் திட்டமாக எழுதுகிறார். அதே சமயத்துல வேதத்துல நம்ம படிக்கிறோம்.
இங்க அதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணும். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது, ஒரு யூத குலத்தை சேர்ந்தவன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது, அந்த ஃபாதர்லி கேரக்டர், அந்த ஃபாதர்லி லவ், அந்த ஃபாதர்லி ரெஸ்பெக்ட் ஃபாதர்கிட்ட காணப்படணும். அது எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கேட்ட செய்தி. ஒரு பிள்ளை அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை சொன்னார்னா, am I reflecting that type of a character in me? அல்லது எங்க அப்பாவா ஹோப்லெஸ்லி ஹோப்லெஸ், அதே மாதிரிதான் என் கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து சொல்லிட்டு போயிடக்கூடாது. டேக் இட் நெகட்டிவ்லி. நான் அப்பாவை ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னேன்னா, என்னுடைய பிள்ளைங்க எப்படி பரம தகப்பனை பார்த்து எங்க அப்பா சொல்லி சொல்ல முடியும்? we have to be very careful. சரி, இந்த இடத்துல பகுதியில இன்றைக்கு படிச்ச பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது 3 பேருடைய காரியங்களை குயிக்கா நம்ம பார்த்துடலாம். ஒண்ணு கிடியோனுடைய வாழ்க்கை. அபிமெலேக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வருத்தமா இருக்குது. 70 பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பேரும் ஒரே நாள்ல ஒரே 69 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த யோதா மட்டும் ரொம்ப ஞானமா பேசினாக வாழ்ந்ததாக நம்ம பார்க்கலாம். அவனை பத்தி நம்ம அதிகமா வாசிக்கல. பட் கிடியோனுடைய லைஃப் அவ்வளவு பிள்ளைங்களை வச்சு வீணா போனதாக நம்ம பார்க்கலாம். We have to be very careful. The quantity is not important, quality. எப்தா அவனுக்கு நிறைய பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் தன்னுடைய மகளை அவ இழந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எப்தாவை போல ஒரு சிலர் தவறான தீர்மானங்கள் எடுப்பதனால, தவறான காரியங்களை யோசிப்பதனால தன்னுடைய மகள்களை இழந்து போகிறார்கள், தங்களுடைய மகன்களை இழந்து போறார்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். Very sad, very sad. With a heavy heart, I want to tell you friends, definitely இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகளோட அவங்க பெற்றோர்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுகிறேன். காரணம், பிள்ளைங்க கொஞ்சம் ஞானமா யோசிக்கிறாங்க, பிள்ளைங்க கவனமா வாழ ஆசைப்படுகிறாங்க. ஆனா அவங்க பெற்றோர் அந்த பிடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதனால பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்காங்க. 3வது தகப்பன் சாம்சன் கிடையாது, மனோவா, சாம்சனுடைய அப்பா. இன்னைக்கு தம்பி ஜீவா வாசிச்ச பேசேஜ் நம்ம கவனிச்சோம். மனோவா ஓடி போய் கேட்கிறான் அந்த ஏஞ்சல் ஆஃப் த காட், எனக்கு ஒரு பையன் பிறக்கும் பொழுது நான் அவனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. வாட் அ பியூட்டிஃபுல் டிசையர். அவன் போய் நானும் என் மனைவியும் சேர்ந்து அந்த பையனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்கிறான். பட் வெரி அன்பார்ச்சுனேட், அவ்வளவு கவனமா வளர்த்த பையன் வீணா போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். சாம்சன் மனோவை போல, மனோவுடைய மனைவியை போல நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய பிள்ளைகளை கொடுத்து தேவன் வைத்திருக்க திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாஞ்சியா இருக்கணும். எப்தாவை போல தவறான தீர்மானம் பண்ணக்கூடாது. கிதியோனை போல ஒரு பேட் ரோல் மாடலாக போய்விடக்கூடாது. சாம்சன் அவருடைய பெயர் சன் அல்லது சன்னின்னு சொல்லி பார்க்கலாம், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாக. அப்படிதான் அவர் இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாதபடிக்கு இருட்டுல போனதுனால அவனுடைய கண்கள் இருட்டாய் போயிடுச்சு. அவனுடைய கடைசி முடிவும் இருட்டிலே செத்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்ல பெயர் சாம்சன். இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நாம் ஒரு சில பாவத்தின் நிமித்தமாக ஏமாற்றப்பட்டு அசுத்தத்துக்குள்ளாக இருந்தனால அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சமானது நமக்குள்ளே பிரகாசிக்காமல் போய்விடுகிறது. பிசாசானவன் அப்படிதான் சாம்சனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாம்சனை பற்றி, நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கிதியோனை குறித்து கேள்விப்பட்டதை விட சாம்சனை குறித்து நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, பழைய ஜெனரல் செக்ரட்டரி சாந்தபிலா மதுரை பசுமலையில வச்சு ஒரு டீனேஜ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் 1976-77 நடந்துச்சு. ஐ வாஸ் a young graduate. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். அந்த சாந்தபிலா அப்படியே துடிச்சு தான் பேசுவார், அப்படியே குதிச்சு பேசுவார். ஒரு ஈவினிங் டிவோஷன் டீனேஜ் ஆஃப் கான்ஃபரன்ஸ்ல சாம்சனை பற்றி பேசினார். சாம்சனையும் யோசேப்பையும் கம்பேர் பண்ணி எனக்கு பேசினார். அப்போ அவர் சொல்லும் பொழுது இந்த ஃப்ரேஸ் எனக்கு சொன்னது ரொம்ப ஞாபகம் இருக்குது. இப்போ சாம்சனுடைய பெரிய வீக்னஸ் என்னன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெண்ணை பார்ப்பான், அவனை நான் கல்யாணம் பண்ணணும், நீங்க என்னதான் ஆனாலும் சரி நான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லுவான். அது பிறகு கொஞ்ச நாள் சரியா போச்சு, எல்லாமே சண்டை போட்டு முடிஞ்சிடும். அந்த பேசேஜ் நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. அதன் பின் இன்னொரு இடத்துக்கு போவான், அங்க ஒரு பெண்கிட்ட போவான், அவனுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். அது பிறகு திரும்ப வந்துருவான். அது பிறகு டிலேல பார்ப்பான். அவர் அந்த அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி விட்டு சொல்லுவாரு, we may not be like Samson, ஆனா Egypt graduates, be careful. நீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு பெண்ணை பார்த்து வாழ்ந்து கொண்டு அப்படியாக நீங்க கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையும் சாம்சன் வாழ்க்கை மாறிதான் சொல்லிட்டு எச்சரித்து சொன்னதை நான் ஒரு யங் கிராஜுவேட்டை கேட்டு பயத்தோட நினைவு கூறுகிறேன். My dear brothers and sisters,
சாம்சனுடைய வீக்னஸே அதுதான். அதிலேயே வாழ்ந்து அதிலேயே செத்து போனான்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவன் சாகும் பொழுது நிறைய பேரை கொன்னு செத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவனுடைய முடிவு மிக பரிதாபமானதுன்னு பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல இப்படிதான் நான் வாசிக்கிறோம். நம்முடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகத்திலிருந்து வரக்கூடியது. சகோதரி ஜபா ஜெபித்தது போல ஆண்டவர் மேல இருக்கிற உண்மையான அன்பு நமக்கு இருக்குமானால், சாம்சனை போல உலகத்தின் மனிதர்களை போல நம்ம கண்களின் இச்சைக்கு விட்டு கொடுத்து அசுத்தமான வாழ்க்கையில மாட்டிக்கொண்டு தவிக்க கூடாது. இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி ஃபார் தட் மேட்டர். அவரோட இந்த நாட்களில டாக்டர் ரவி சக்கரியாவை குறித்து பேசக்கூடிய காரியங்களாம் நம்ம கேள்விப்படும் பொழுது மிக வருத்தமா இருக்கிறது, மிக மிக வருத்தமா இருக்கிறது. அது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களே ஒரு உலுக்கின காரியம். we can achieve great things, பட் நம்முடைய வாழ்க்கையை விட்டோம்னா அவ்வளவுதான். we are warned, ரொம்ப எச்சரிக்கப்படுகிறோம். ஒருவேளை இது நம்முடைய வீக்னஸ் இல்லாம இருக்கலாம், பட் வேற ஏதாவது ஒரு காரியம் வீக்னஸா இருக்குமானால் சாம்சனை போல நிறைய அச்சீவ் பண்ணுவோம், பட் நம்முடைய வீக்னஸ் கடைசியில நம்மளை அழித்து போட்டுரும். முதலாவது கேள்வி, பாவத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் இருக்கிறதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். 2வது கேள்வி, குடும்ப வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு கனம் இருக்கிறதா? கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற பொறுப்பெடுக்கிறதுக்கு நம்ம பொறுப்பா இருக்கோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். அதே போல, what are the lessons we can learn from the victories of God's people through the weak judges? தேவனுடைய ஜனத்திற்கு வெற்றி கிடைச்சிருக்குது, ஆனா இப்படிப்பட்ட பரிதாபமான தலைவர்கள் மூலமாக வெற்றி கிடைச்சதாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து படிப்போம். நாளைக்கு இருக்கிற பகுதி இதோட மோசமான செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நியாயாதிபதி புஸ்தகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பான இந்த கேட்கக்கூடிய உண்மைகளை கேட்கும் பொழுது பயத்தை எங்களுக்குள்ள தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவரே, நாங்கள் பாசிட்டிவாக உங்களுடைய ஜனத்திற்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pa. Thank you.